அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 595வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மழைக்காலத்தில் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய நேர்த்திகள் என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். மேலும் இவர் கடலூரை சார்ந்தவர். தற்போது சென்னையில் வசித்து வருகிறார். பணி நிறைவுக்கு பின் காக்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்தை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ராசு சார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு பண்ணை பட்டதாரிகள் தளமானது ஒவ்வொரு நாளும் ஒரு தொழில்நுட்ப செய்தியை விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றது. தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் என்பது எல்லா சோசியல் மீடியாவிலையும் நம்ம போய்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் ஒரு பயனளிக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இன்னைக்கு 595வது நிகழ்ச்சி. இது ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, ஒரு எளிதாக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. இது வாரத்திற்கு 2 நிகழ்ச்சிகளோ அல்லது 3 நிகழ்ச்சிகளோ தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர் இதற்காக எந்த அளவு சிரத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடுமையான முயற்சி, ஒரு மனதைரியம், இதற்காக நேரத்தை ஒதுக்கீடு செய்து தயார் செய்தல், ஒரு அர்ப்பணிப்பு தன்மை இருந்தால் ஒழிய இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்பது எளிதான காரியம் கிடையாது. மரியாதைக்குரிய நண்பர் ஜோ அவர்கள் தங்களை வருத்தி கொண்டு எங்கு இருந்தாலும் அவர் செல்லும் இடத்தில், திருநெல்வேலியில் இருந்தாலும் சரி, திருநெல்வேலியை விட்டு மற்ற இடங்களுக்கு சென்றிருந்தாலும் கூட சென்னைக்கு வந்திருந்தாலும் அல்லது பெங்களூர் சென்றிருந்தாலும் அல்லது மதுரைக்கு சென்றிருந்தாலும் எங்கு செல்கின்றாரோ அந்த இடங்களில் கூட இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய அர்ப்பணிப்பு தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த அர்ப்பணிப்புக்கு ஏதாவது ஒரு கிரெடிட் கிடைக்குமா என்று சொன்னால், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும், எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதனை அர்ப்பணிப்பு தன்மையோடு செய்யும் பொழுது நிச்சயமாக இறைவன் அதற்கு தகுந்த ஒரு ஊதியத்தை கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்றேறக்குரிய 35 ஆண்டுகள் வேளாண்மை துறையிலும் தோட்டக்கலை துறையிலும் பணிபுரிந்த பின்பும் கூட மன உறுதியோடு எங்கும் முடங்கி கிடக்காமல் இந்த விவசாயிகளுக்கு நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா, இந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயருமா, விவசாயிகளுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இதுவரையில் என்ன செய்திருக்கின்றோம், பணி முடித்த பிறகும் கூட நாம் இந்த மண்ணிலே சாயும் வரை ஏதாவது இந்த விவசாயிகளுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலமே கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தியே நமக்கு போதுமானது என்ற ஒரு எண்ணத்திலேயே ஒவ்வொரு நாளும் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம், சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் என்னுடைய பெற்றோர்களையும் எங்கள் குருவையும் இந்த தாய்மண்ணையும் வணங்கி இந்த வாய்ப்பு வழங்கிய நண்பர் திரு ஜோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். மழைக்காலத்திலே பயிர்களுக்கு பயிர் அறுவடைக்கு பின் செய் நேர்த்தி என்று ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. மழைக்காலம் என்பது எப்பொழுது ஆரம்பித்து எப்பொழுது முடிகின்றது? தென்மேற்கு பருவமழை என்று ஒன்று உண்டு, ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு பருவமழை என்று உண்டு, அக்டோபரிலே ஆரம்பித்து டிசம்பரிலே முடிகின்றது. தற்பொழுது வடகிழக்கு பருவமழை, நார்த் ஈஸ்ட் மான்சூன்
தொடங்கி பெய்து கொண்டிருக்கின்றது. காவேரி டெல்டா பகுதிகளிலே பயிர் மூழ்கிய காட்சிகளை நாம் பார்த்து மனசு வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றோம். மழைக்காலத்திலே தற்பொழுது பல்வேறு நிலைகளில் உள்ள பயிர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஒரு சில குறிப்புகளை மட்டும் சொல்லலாம் என்று இருக்கின்றேன். மழை பருவம் தொடங்கியதுமே பார்த்தால் மேகமூட்டமாக இருக்கும் நேரத்திலும் சரி, மேகமூட்டமாக இருக்கும் நேரத்திலே அதிக அளவு நாம் தழைச்சத்து உரங்களை இடும் பொழுது அதன் மூலமாக பயிர்கள் பாதிக்கப்பட்டு அந்த பயிர்களிலே தழைத்து வரும்பொழுது பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நாம் ஆரம்பம் முதலே அந்த தழைச்சத்து உரத்தினை மிகவும் சரியாக 3 நிலைகளிலே பிரித்து இட வேண்டும். முக்கியமாக தற்பொழுது, அதாவது மழை காலங்களிலே சம்பா பயிர் அதிகமாக சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. மற்ற பயிர்களை காட்டிலும் அதிக அளவிலே பாதிக்கப்படக்கூடிய பயிர்களும் நெல் பயிர்தான். ஏனென்று சொன்னால் தாழ்வான பகுதிகளிலே சம்பா பயிர் அதிகமாக சாகுபடி செய்யப்பட்டு மழை நீர் தேங்கி வடிகால் வசதி இல்லாத பகுதிகளிலே பயிர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகின்றன. இந்த அதாவது மழை நீர் வடிகால் என்று சொல்லுவதற்கு நாம் நடவு செய்யும் பொழுதே வயலை சுற்றிலும் ஒரு வாய்க்கால் போடும் பட்சத்திலே அந்த மழை நீரை வடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதை நாம் அது அவசியம் கடைபிடிக்க வேண்டும். உரங்களை சொன்னவாறு நாம் பிரித்து இட வேண்டும். நடவு செய்து சுமார் 1 மாதத்திற்கு உட்பட்ட ஒரு 15 நாட்கள் பயிராக இருக்கும் பட்சத்திலே பயிர் கரைந்து விட்டால் அதனை நாம் அந்த பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க முடியும். அதிக நாட்கள் சென்றால் அதனை கேப் ஃபில்லிங் செய்ய முடியாது. ஆனால் ஒரு 10 நாட்கள் வரையில் அல்லது 10 to 15 நாட்கள் வரையில் உள்ள இடங்களிலே கேப் ஃபில்லிங் செய்து அதனை நாம் சரி செய்து கொள்ள முடியும். ஆரம்ப நிலையிலே மழை பெய்து தேங்கிய நீரை உடனடியாக வடித்த பின்பு நாம் என்ன அதற்கு உரங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். செயற்கை உரங்களை பொறுத்தவரையில அமோனியம் குளோரைடாக இருந்தால் 42 கிலோ அல்லது அமோனியம் சல்பேட் இருந்தால் 50 கிலோ அல்லது யூரியாவாக இருந்தால் 22 கிலோ என்று சொன்னால் யூரியாவிலே தழைச்சத்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அதில் 22 கிலோ இதனுடன் சேர்த்து ஒரு 18 கிலோவை ஜிப்சம் மற்றும் ஊட்டச்சத்தாக ஒரு 4 கிலோ வேப்பம் புண்ணாக்கு கலந்து 24 மணி நேரம் வைத்திருந்து அதன் கூட 17 கிலோ அளவிற்கு பொட்டாஷ் உரத்தை கலந்து கொடுக்கும் பட்சத்திலே விரயமாவது குறைக்கப்பட்டு பயிர் வளர்ச்சிக்கு உடனடியாக கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றது. இது ஆரம்ப நிலையிலே மழை பெய்த ஆரம்ப நிலையிலே இந்த
உரங்களை இட வேண்டும். மத்திய நிலையாக இருந்தால் தண்ணீர் வடிய வாய்ப்பில்லாமல் உள்ள பகுதிகளிலே பயிர் ஒரு பாதி அளவிற்கு மூழ்கி இருக்கும் நிலையிலே அப்பொழுது பயிர் கொஞ்சம் மஞ்சள் நிறமாகவும் பழுப்பு நிறமாகவும் காணப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு இருக்கும் சமயத்திலே ஜிங்க் மற்றும் நைட்ரஜன் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த சமயத்துல 2 கிலோ யூரியா 1 கிலோ சிங்க் சல்பேட் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் அதை தெளிக்கும் பட்சத்திலே அது உடனடியாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த சமயத்துல நாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பயிர் பாதி நிலையிலே மூழ்கி இருக்கும் சமயத்திலே மேலுரம் இடுவதை தவிர்க்க வேண்டும். மேலுரம் இட்டால் அது பயிருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. போலியார் ஸ்ப்ரே மிக முக்கியமானது. இளவெளி மூலமாக நாம் இந்த உரங்களை கொடுக்க வேண்டும். அதே சமயத்திலே நெல் பயிர் சூழ் பிடிக்கும் சமயத்திலும் பூக்கும் தருணத்திலும் இந்த நெல் பயிரை காப்பதற்கு 4 கிலோ டிஏபியை கொடுக்க வேண்டும். 20 லிட்டர் தண்ணீரிலே நன்கு ஊற வைத்து அதனை மறுநாள் வடிகட்டிய பின் இந்த கரைசலுடன் 2 கிலோ அளவிற்கு பொட்டாஷ் கலந்து 180 லிட்டர் நீருடன் கலந்து இதனையும் போலியார் ஸ்ப்ரேயாக, அதாவது இலைவழி மூலமாக மாலை நேரத்திலே கொடுக்கும் பட்சத்திலே இது பயிர்களுக்கு கிடைத்து தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கப்பெறுகிறது. இதே மாதிரி பூக்கும் தருணத்திலே ஒரு 15 நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி டிஏபி கலந்த உரத்தை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுப்பது பயிர்களுக்கு எந்த விதமான ஒரு சேதாரமும் இல்லாமல் இடக்கூடிய உரங்கள் பயிர்களுக்கு கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றது. அதே சமயத்திலே இந்த குருத்து பூச்சி, அதாவது பூச்சி தாக்குதல் இருக்கும் பட்சத்திலே, மழை பருவத்திலே பூச்சி தாக்குதல் இருக்கும் பட்சத்திலே அதற்கு அதாவது முக்கியமாக தென்படக்கூடிய பூச்சிகளை பொறுத்தவரையில குருத்து பூச்சி, இலை சுருட்டு பூச்சி, கூண்டுப்புழு, புகையான், பச்சை தத்து பூச்சி மற்றும் இலைக்கருகள், பாக்டீரியா இலைக்கருகள் நோய் போன்றவை காணப்படுவதற்கு இயற்கையாகவே இவ்வாறு காணப்படும் சமயத்திலே நாம் அதனை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பொறுத்தவரையில, அதாவது ஸ்டெம் போரர் என்று சொன்னால் அதற்கு முக்கியமாக நாம் வேளாண்மை உதவி அலுவலர் அல்லது வேளாண்மை உதவி இயக்குனர் ஆலோசனையின்படி அதற்கு ட்ரைகோகிராமா ஒட்டுண்ணி அட்டைகளை 2 சிசி அளவிலே தொடர்ந்து 2 முறை 1 வார இடைவெளியிலே அதனை வயலிலே விட வேண்டும். இதற்கு நம் வேளாண்மை துறையினுடைய ஆலோசனையை கேட்டு செய்வது நல்லது. அதாவது விஷயம் தெரிந்த விவசாயிகள் இந்த ட்ரைகோகிராமா ஆஸ்திராலிக்கம் அல்லது ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கம் என்று சொல்லக்கூடிய ஒட்டுண்ணிகளை பயன்படுத்திய விவசாயிகளை பொறுத்தவரையில் அவர்கள் நேரடியாக அதனை எவ்வாறு விட வேண்டும் என்பது தெரியும், அதனை செய்யலாம். அல்லது அதனை எங்கு கிடைக்கும், எவ்வாறு விட வேண்டும் என்று தெரியாதவர்கள் வேளாண்மை துறையினுடைய ஆலோசனையை பெற்று அதனை விடுவது நல்லது. லீஃப் ரோலரை பொறுத்தவரையில இலை சுருட்டு புழு அதனுடைய பொருளாதார சேத நிலை என்று பார்க்கும்போது எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட் என்று சொல்லக்கூடிய பொருளாதார சேத நிலை 10% பாதித்த இலைகளும் பூக்கும் தருணத்திலே 5% பாதித்த இலைகளும் காணப்படும் பட்சத்திலே ஒரு செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து குளோரிபைரிபாஸ் தெளிக்கலாம்.
அதாவது 20 EC என்று சொல்லக்கூடிய குளோர்பைரிபாஸ் 500 மில்லி தெளிக்கலாம். அல்லது மற்ற மருந்துகளை பொறுத்தவரையில அதனை அதிக அளவிலே நாம் குறைத்துக் கொண்டு அந்து பூச்சிகள், அதாவது தாய் அந்து பூச்சிகளே கவரப்படும் விதமாக இதற்கும் நாம ஒட்டுண்ணி அட்டைகளை கட்டி ட்ரைகோகிராமா கைலோனிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டுண்ணி அட்டைகளை 1 ஏக்கருக்கு 2 cc என்ற அளவிலே தொடர்ந்து 3 முறை 1 வார இடைவெளியிலே நாம் அதனை விடும்பொழுது இந்த இலை சுருட்டு புழு ஓரளவு கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஓரளவு இல்ல, மேக்சிமம் அதனுடைய பாதிப்பு குறைகின்றது. அடுத்தது கேசோம் என்று சொல்லக்கூடிய கூண்டு புழுவை பொறுத்தவரையில அதற்கு ஒரு அதாவது கன்வென்ஷனல் மெத்தட் என்று சொல்லக்கூடிய 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 3 கிலோ மணல் கூட கலந்து சமமாக தூவிய பின் கயிற்றை ஒரு கட்டி 2 ஓரங்களிலும் நின்று கொண்டு பயிரின் பாதி உயரத்தில் பிடித்து நடந்தால் அந்த கூண்டு புழுக்கள், கேசோம் என்று சொல்லக்கூடிய கூண்டு புழுக்கள் அனைத்தும் வயலில் உள்ள நீரில் விழுந்து அழிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அதற்கு பூச்சிக்கொல்லி மருந்தை பொறுத்தவரையில மோனோகுரோட்டோபாஸ் ஒரு 400 மில்லி என்ற மருந்தை 200 லிட்டர் நீரில் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்கும் பட்சத்திலே அந்த கூண்டு புழு கட்டுப்படுத்தப்படுகின்றது. புகையான் சில நேரங்களிலே அதிக அளவிலே கோடை காலங்களிலே அதிக பாதிப்பை ஏற்படுத்துவதும் உண்டு. இன்னும் சில நேரங்களிலே நமக்கு வின்டர் சீசனும் மழை பருவத்திலும் அதனுடைய தாக்குதல் காணப்படும். அவ்வாறு புகையான் தாக்குதல் இருக்கும் பொழுது அது அதனுடைய பொருளாதார சிறுதநிலை என்று கணக்கிடும் பொழுது ஒரு தத்துப்பூச்சி, ஒரு செடிக்கு ஒரு தத்துப்பூச்சி என்ற நிலையிலே இருக்கும் பட்சத்திலே அதற்கு ஒரு நல்ல தீர்வாக ஒரு ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து என்று சொன்னால் இமிடாக்ளோபிரேட் என்று சொல்லக்கூடிய அந்த மருந்தை 50 மில்லி 1 ஏக்கருக்கு என்ற விதத்திலோ அல்லது அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு மருந்து ஃபைப்ரினில் என்று ஒரு மருந்து இருக்கின்றது, அதனை 500 மில்லி என்ற அளவிலே தெளித்து இதனை கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பச்சை தத்து பூச்சியை பொறுத்தவரையில கிரீன் ஜாஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை தத்து பூச்சி ஒரு குத்துக்கு 5 பூச்சிகள், தத்து பூச்சிகள், அதாவது நல்ல வெஜிடேட்டிவ் குரோத் சமயத்திலே இருக்கும் பட்சத்திலும் அல்லது ஃப்ளவரிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 10 தத்து பூச்சிகள் ஒரு குத்துக்கு என்ற அளவில் இருக்கும் பட்சத்திலும் அதற்கும் ஒரு நல்ல தீர்வாக இமிடாக்ளோபிரிட் ஒரு 50 மில்லி 1 ஏக்கருக்கு தெளிக்கும் பட்சத்திலே அல்லது பைப்ரினில் என்ற மருந்தை 500 மில்லி ஏக்கருக்கு தெளிக்கும் பட்சத்திலே இந்த பச்சை தத்து பூச்சி கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த பச்சை தத்து பூச்சியின் வாயிலாக பயிர்களுக்கு அதிக சேதத்தை விளைக்கக்கூடிய துங்க்ரோ வைரஸ் நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. பச்சை தத்து பூச்சியினுடைய தாக்குதல் முதலிலே சாறு உறிஞ்சக்கூடிய தத்துப்பூச்சி, அடுத்த வகையிலே துங்க்ரோ வைரஸ் நோயையும் பரப்பக்கூடிய ஒன்று. இதனை கட்டுப்படுத்துவது அவசியமாகின்றது. நோயை பொறுத்தவரையில அதிகமாக மழை பருவத்திலே இந்த குலை நோய் தாக்கக்கூடியது. அதற்கு பாத்தீங்கன்னாக்கா சூடோமோனாஸ் என்று சொல்லக்கூடிய பாக்டீரிசைட், அதை நாம 1 கிலோ சூடோமோனாஸ் அதற்கூட ஒரு ஃபஞ்சிசைட் கார்பன்டசம் 200 கிராம் அல்லது ட்ரைக்ளோசால் என்று சொல்லக்கூடிய 200 கிராம் என்ற பூஞ்சான மருந்தை 200 லிட்டர்
தண்ணீரிலே கலந்து கைத்தளிப்பான் கொண்டு தெளிக்கும் பட்சத்திலே அந்த புலைநோயை கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. பாக்டீரியல் இலைக்கருகள் நோயை பொறுத்தவரையில நோயின் அறிகுறி தென்பட்ட உடனே முதல்ல தழைச்சத்து உரத்தை இடுவதை நாம் தவிர்க்க வேண்டும். அதற்கு முக்கியமான ஒரு தீர்வாக பசுவினுடைய சாணம் 40 கிலோ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு சாணத்தை 100 லிட்டர் தண்ணீரிலே கரைத்து அதனை 12 மணி நேரம் ஊற வைத்த பின்பு அதனை வடித்து அதனுடன் இன்னும் ஒரு 100 லிட்டர் தண்ணீர் கலந்து தெளிக்கலாம். அவ்வாறு தெளிக்கும் பட்சத்திலே இந்த பாக்டீரியல் இலைக்கருகள் நோய் இது ஒரு கன்வென்ஷனல் மெத்தட். இது பாக்டீரியல் இலைக்கருகள் நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. அல்லது செயற்கையாக நாம் அந்த சூடோமோனாஸ் 1 கிலோ அதனுடன் டெட்ராசைக்ளின் என்ற மருந்தை கலந்து 120 கிராம் கலந்து அதாவது காப்பர் ஆக்சி குளோரைடு என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்தை 300 கிராம் என்ற அளவிலே நீருடன் கலந்து 15 நாட்கள் இடைவெளியிலே 2 முறை தெளிக்கும் பட்சத்திலே இந்த பாக்டீரியல் இலைக்கருகள் நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. நோய்களை பொறுத்தவரையில, பூச்சி நோய்களை பொறுத்தவரையில இந்த முறைகளை நாம் கையாளும் பட்சத்திலே ஓரளவு நமக்கு இந்த பாதிப்பு குறைகின்றது. எல்லா விவசாயிகளுமே பயிர் காப்பீடு செய்திருக்கின்றார்கள். அனைவருக்குமே நமக்கு அந்த காப்பீட்டு தொகை, இழப்பீட்டு தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு கிடைக்கவில்லை என்று சொன்னால் உதவி வேளாண்மை அலுவலர்களை தொடர்பு கொண்டு, அதுவும் இல்லை என்று சொன்னால் அந்த எந்த வட்டாரத்தை சேர்ந்த கிராமமோ அந்த வட்டாரத்தினுடைய வேளாண்மை உதவி இயக்குநரை தொடர்பு கொண்டு அதுல அந்த இழப்பீட்டு தொகை பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பருவம் தவறிய மழை தான் இப்ப நமக்கு ஒரு பெரிய தொந்தரவா இருக்கிறது. பாத்தீங்கன்னாக்கா ஒரே நாள்ல 2 நிகழ்வுகள் நடக்குது. அதாவது என்னன்னா, இன்னைக்கு மழை பெய்வதும் அடுத்த நாளிலே அதிக அளவிலே பாத்தீங்கன்னா இப்ப நேத்து அதாவது இன்னைக்கு கூட காலையில நல்ல மழை பெய்யுது. திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா வெயில் அதிகமா இருக்கு, சன்ஷைன் அதிகமா இருக்கு. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து பனி பெய்யுது. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை அதாவது ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இந்த பருவம் மழை பருவம்னு சொன்னா, இப்ப நாம அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது கார்த்திகை மாசத்துல தொடர்ந்து எப்படின்னாக்கா மழை அப்படியே பெஞ்சிட்டே இருக்கும். மழை அந்த ட்ரிஸ்லிங்ன்றது லைட்டா பெஞ்சிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து கண்டினியூஸா பெய்யும். 10 நாள் 15 நாள் கூட தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கும். எந்த விதமான ஒரு இதையே பார்க்க முடியாது. அதாவது ஒரு சன்ஷைனோ அல்லது மற்றபடி ஒரு அதிக அளவு வேற எந்த விதமான ஒரு மாற்றமோ இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா, அதாவது மார்கழி மாசத்துல தான் நம்ம பனி சீசனே ஆரம்பமாகும். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசத்துலயே பனி பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அதாவது பருவநிலை மாற்றம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தை நாம இதற்கு காரணம் என்ன? இந்த பருவநிலை மாற்றம் அதாவது 2050 இப்பொழுது இருப்பதை போல 700 மடங்கு காற்று எமிஷன்ஸ் பொல்யூஷன்ஸ் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது.
700 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்படுகின்றது. காற்றிலே கலக்கக்கூடிய அந்த நச்சு வாயுக்கள் பொறுத்தவரையில கிரீன் ஹவுஸ் கேஸ் GHG சொல்லக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் பொல்யூஷன்ஸ் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னாக்கா 1000 ஆண்டுகள் காற்றிலே கலந்து நிலைத்து இருக்கக்கூடியது என்று விஞ்ஞானிகள் இந்த தெரிவித்து வருகின்றார்கள். இதற்கு இப்ப அதாவது இந்த பருவநிலை மாற்றத்தால் அதிகமா பாதிக்கப்படுறது விவசாய தொழில் தான். மற்ற தொழில் யாருக்குமே எந்த விதமான ஒரு பெரிய பாதிப்பே கிடையாது. அதிகமாக நாம ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த விவசாய தொழில தான் பாதிப்பு அதிகமா இருக்கு. அதனால்தான் நாம இந்த பருவநிலை மாற்றத்தை இத எப்படி நாம கட்டுக்குள் கொண்டு வருவது அப்படின்னு பார்த்தா, இதற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வுன்னு சொன்னா, அதாவது உயிரி எரிபொருட்களை உபயோகப்படுத்தினாதான் இந்த காற்றிலே கலக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூல்ஸ் வரக்கூடிய வாயுக்கள், நஞ்சு கொண்ட வாயுக்கள், நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் காற்றிலே கலப்பதை தடுக்க முடியும். அதற்கு ஒரே தீர்வு பயோஃபியூயல்ஸ். அதனை நாம எப்படி அதனை உற்பத்தி செய்து வழங்க முடியும் என்பதையெல்லாம் தற்பொழுது அலசி ஆராய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். பயோடீசல் உற்பத்தி செய்து கொடுப்பதற்கு ஏற்கனவே 2000 2004 ஆண்டு வரை தீட்டப்பட்ட ஒரு திட்டத்தை செயல்படுத்துவது எப்படி என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதனை அலசி ஆராய்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த திட்டத்தை நிச்சயமாக செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம். அந்த பயோடீசல் உற்பத்தி செய்து அதனை கொடுக்கும் பட்சத்திலே ஒரு தற்பொழுது விற்கக்கூடிய 106 ரூபாய் விற்கக்கூடிய பெட்ரோல் விலைக்கு பதிலாக ஒரு 75 ரூபாய்க்குள் அந்த பயோடீசலை கொடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த திட்டம் செயல்படுத்திய நேரத்துல அதற்கு லார்ஜ் ஸ்கேல்ல நமக்கு அந்த ஜட்ரோபா கல்டிவேஷன் செய்து, ஜட்ரோபா அதாவது சீட்லிங்ஸ் உற்பத்தி செய்து அதனை கொடுத்து அதனை நாம் பரப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது அந்த சூழ்நிலை இல்லை. டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக ஏராளமான சீட்லிங்ஸை உற்பத்தி செய்ய முடியும். உற்பத்தி செய்து அதனை கொடுக்க முடியும். அதனை கொடுத்து நாம் இந்த பயோடீசல் உற்பத்தி செய்து அதன் மூலமாக மாசு கட்டுப்படுத்துவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாப்பதற்கு அதிக அளவிலே நாம் இப்ப மரங்கள் நடுவதற்கு எல்லா நிறுவனங்களும் ஆர்வமாக இருக்கின்றன. மரக்கன்றுகளை வாங்கி நடுவதற்கு கிரீன் தமிழ்நாடு மிஷன் என்ற மிஷனை ஏற்படுத்தி தமிழ்நாடு அரசு கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து கொடுத்து பெருமளவிலே எங்கெங்கு நட முடியுமோ அதனையும் நடுவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இதை எந்த ஒரு இனி வரும் காலங்களில் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அரசாங்கம் மட்டுமே செயல்படுத்த முடியும் என்பதை நாம் எதிர்பார்க்காமல் மக்கள் ஒரு இயக்கமாக சேர்ந்து செய்தால் மட்டுமே அந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றியடையும். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய 3 Ps
பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். அந்த ஒரு கான்செப்ட் மூலமாக எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியும். அவ்வாறு செய்தால் மட்டுமே அந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றி அடையும். மழை வந்த பிறகு தானியங்களை அறுவடை செய்து அதனை அறுவடை செய்த சமயத்துல பாதுகாப்பாக வைப்பதற்கு அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கிராமம் தோறும் சேமிப்பு கிடங்கு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி வருகின்றோம், சொல்லி வருகின்றோம். ஒவ்வொரு கிராமத்திற்கும் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் அனைவரும் பயன்பெறும் வகையிலே ஒவ்வொரு கிராமத்திற்கும் சேமிப்பு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். விவசாயிகள் எந்த ஒரு விவசாயம் பாதுகாக்க முடியவில்லை என்ற சூழ்நிலையை முழுவதுமாக அகற்ற வேண்டும். அதற்கு கிராமம் தோறும் நாட்டிலே இருக்கக்கூடிய 7 லட்சம் கிராமம் தோறும் திட்டங்களை தீட்டி செயல்படுத்த வேண்டும். இருக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்து, இயற்கை வளங்களை வைத்து திட்டங்கள் தீட்ட வேண்டும். அவ்வாறு தீட்டி செயல்படுத்தும் பட்சத்திலே உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை பாதுகாப்பாக வைத்திருந்து அதனை விவசாயிகள் நல்ல விலைக்கு விற்று அவர்கள் நினைக்கும் பொழுது, அதாவது நினைக்கும் பொழுது என்று சொன்னால் 1 மாதமோ 2 மாதமோ அதனை அந்த தானியங்களை வைத்திருந்து, அதே சமயத்தில் காய்கறி பயிர்கள் என்று சொன்னால் வெங்காயத்தை பொறுத்தவரையில ஒரு 3 மாசம் அல்லது கருணக்கிழங்கு, சேமக்கிழங்கு போன்றவற்றில் ஒரு 3 மாதங்கள் வைத்திருந்து விற்பனை செய்ய முடியும். மற்ற காய்கறிகளை ஒரு 15 நாட்களோ 1 மாசமோ குளிரூட்டப்பட்ட அறையிலே வைத்திருந்து விவசாயிகள், ஒவ்வொரு விவசாயியும் அவருக்கு எந்த நேரத்தில் விற்க முடியுமோ அந்த நேரத்தில் விற்பதற்கு ஏற்றவாறு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் வற்புறுத்தி சொல்லிக் கொண்டு வருகின்றோம். மழைக்காலத்திலே ஏற்படக்கூடிய சேதங்களை தவிர்ப்பதற்கு, அதாவது அதிக அளவிலே சேதம் ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்றால், மழை நீரை அங்கங்கே தேக்கி வைக்கும் பட்சத்திலே கடைகோடியில் உள்ள நிலங்களோ அல்லது வழியில் உள்ள நிலங்களோ அதிக அளவிலே பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது என்பதையும் சொல்லிக்கொண்டு, இந்த வாய்ப்பு வழங்கிய நண்பர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு சார், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை மழைக்காலத்தில் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய அறுவடை நேர்த்திகள் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் உறுப்பினர் திரு பி. சிதம்பரம் அவர்களை பேச அழைக்கிறேன். சிதம்பரம் சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். சென்ற மாதம் நிறைய மழை நம்ம இப்ப பாத்தீங்கன்னாலும் மழை நிறைய பெய்யறதாக வானிலை முன்னறிவிப்புல இருக்கு. இப்ப நம்ம கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்ன போனோம்னா மழைங்கிறது ஒவ்வொரு பருவத்திலையும் மாசத்திலையும் நம்ம பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த காலத்துல நம்ம அரசர்கள் ஆட்சியும் போது மாதம் மும்மாரி மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்குமாமா, மும்மாரி மழை பெய்யுமா. இப்ப மழையினுடைய ஆன்செட் ஆஃப் மான்சூன் சொல்லுவோம். எப்போ வருது, எப்போ நிக்குது, எவ்வளவு பெய்யுங்கிறதெல்லாம் இப்போ ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு போகுது. சில இடத்துல பருவங்கள் மாறி மழை பெய்யுது. பருவத்திற்கு ஏற்ற தேவையான மழை பெய்யறதில்ல. சில பக்கம் மிக அதிகமா பெய்யுது, சில பக்கம் மிக குறைவா பெய்யுது. இதனால ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் ஃப்ளட்டு, அதிகமான வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டு வீடுகளுக்கும் பயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நிறைய இந்த மாதிரி சேதங்கள் ஏற்பட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுற அளவில் இருக்கு. இப்ப தற்போது பார்த்தீங்கன்னா சென்ற மாதம் பெஞ்ச மழையில 30 சென்டிமீட்டர் முதல் 95 சென்டிமீட்டர் ஒரே நாள்ல பெஞ்சிருக்கு.
இப்போ மழையளவு பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லா ரெக்கார்டிங் ஸ்டேஷன்ல மழை அளவு எடுக்கிறது வந்து காலையில 8:30 ஏஎம்ல எடுப்பாங்க 24 ஹவர்ஸ் ரெயின்ஃபால். அதில் இப்போ 95 சென்டிமீட்டர் மழைங்கிறது கிட்டத்தட்ட 3 அடிக்கு மேலே பெய்யக்கூடிய மழையினுடைய உயரம் சொல்லலாம் பொதுவா. அதனால இவ்வளவு மழை பெய்யும் பொழுது எந்த ஒரு பயிரினுடைய நிலை நடவு பருவமா இருந்தாலும் சரி, வளர்ச்சி பருவமா இருந்தாலும் சரி, அறுவடை நிலையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா 100% பாதிப்பு இருக்கும். அடுத்தது மேலும் இப்ப வந்து மழைங்கிறது வெறும் மழை மட்டும் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. அதோடு சேர்ந்த காற்று, பலத்த காற்று வீசும்போது இதனுடைய பாதிப்பு வந்து விவசாயிகளுக்கு பழமரச் செடிகள், தென்னை போன்ற பயிர்கள்ல வந்து மிக அதிகமான பாதிப்பு உண்டாகிறது. அதனால வந்து பொருட்சேதங்கிறது ஆனுவல் பயிர் 3 மாசம், 6 மாசம், 10 மாச பயிர் இல்லாம பல்லாண்டு பயிர்கள்லயுமே வந்து விவசாயிகளுக்கு பல்லாண்டு பயிர்களும் விவசாயிகள் வச்சிருக்காங்க. இன்னும் கடலூர் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா முந்திரி இந்த மாதிரி பயிர் இருக்கு. அதனால வந்து வாழை இந்த மாதிரி பயிர்களே தொடர்ந்து ஆண்டு பயிர்கள்லையும் பெருத்த சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பொருளாதார சேதம் 100%க்கு மேலேயும் இருக்கும். கால்நடைகள் இழப்பும் ஏற்படுது. அதனால விவசாயிகள் என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பா மழை வருதுன்னு இப்ப நம்மளுக்கு முன்னறிவிப்புகள் எல்லாம் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வானிலை முன்னறிவிப்புல வந்து ஒரு 4 வகையான முன்னறிவிப்புகள் உண்டு. ஒண்ணு வந்து இன்னைக்கு சில மணி நேரத்துல எவ்வளவு மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அடுத்து சில மணி நேரத்துல இருந்து 1 நாள் வரைக்கும் எவ்வளவு மழை பெய்யுமாங்க. அடுத்தது 3 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் என்ன பெய்யுமாங்க. 10 நாளைக்கு மேல இந்த சீசன்ல எவ்வளவு மழை பெய்யும்னு அறிவிக்கிறது. இந்த மாதிரி அறிவிப்புகள் வந்த உடனே கொஞ்சம் விவசாயிகள் வந்து அதை கண்காணிக்கணும். இந்த உழவன் ஆப்னு ஒரு நம்ம துறையில வேளாண்மை துறையில உழவன் ஆப் இது பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட எல்லா விவசாயிகளும் வச்சிருக்காங்க. அந்த உழவன் ஆப் நம்ம செல்ல டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அதுல வானிலை முன்னறிவிப்பு விவசாயிகளுக்கு மீனவர்களுக்கு எல்லாம் சொல்றாங்க. அதை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். மழை காலத்துல அது பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கணும். அதனால மழை காலத்துல வருவதற்கு முன்னாடியே நம்ம அந்த பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீமா யோஜனான்னு ஒரு பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்கு. அதில் நம்ம வந்து பயிர் நடவு செஞ்ச உடனே, விதைப்பு செஞ்ச உடனே கண்டிப்பா அந்த காரிஃப் ராபி பருவத்துல கண்டிப்பா அரசு மானியத்தினுடன் கூடிய பிரிமியம் செலுத்தி அதுல காப்பீடு திட்டத்துல கண்டிப்பா எப்படி நம்ம எல்ஐசி வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி அதுல காப்பீடு திட்டத்துல பதிவு பண்ணிக்கிறது என்னுடைய முக்கியமான கோரிக்கையாகும். விவசாயிகள் வந்து கண்டிப்பா பண்ணிக்கணும். அப்பதான் பொருளாதார இழப்புல இருந்து நம்ம காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இது பண்ணலாம். இப்ப மழை அதிகமா வருது அப்படின்னா நம்ம வந்து அறுவடை நிலை பயிரா இருந்ததுன்னா அதை முன்கூட்டியே இந்த 2-3 நாள்ல நம்ம வந்து மெஷின் இப்போ அறுவடை இயந்திரங்கள் எல்லாம் எல்லா ஊர்லயுமே இருக்கு. நெல் அறுவடை இயந்திரம் அதை பயன்படுத்தி உடனே அறுவடை செஞ்சு அந்த மழை வர்றதுக்குள்ளே ஒரு 2-3 நாள்ல கூட பரந்த அளவுல நிலையில ஒரு 80% மெச்சூரிட்டி இருந்துன்னா நெல்லை வந்து அறுவடை செஞ்சு நெல் மணிகளையும் வைக்கோலையும் நம்ம காப்பாற்றிக்கலாம். ஒண்ணு. அடுத்தது மழை வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அதுக்கு தேவையான வடிகால் வசதி ட்ரைனேஜ் கொடுக்கணும். அல்லது நம்ம நடவும் போதே வந்து வயலை சுற்றி நல்லா ட்ரென்ச் வெட்டி இருக்கிறது. அடுத்து பிவிசி குழாய் வந்து சப்சர்ஃபேஸில் அமைச்சு ட்ரைனேஜ் ஏற்படுத்தணும்னா மழை பெஞ்ச உடனே வடிச்சு விட்டோம்னா அந்த பயிரை காப்பாற்றிடலாம். ஏன்னா மழை அதிகமாக பெய்யும் பொழுது வயல்ல தண்ணி உயிரை நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ களிமண் பகுதியிலெல்லாம் வந்து நிலப்பரப்பு 50-100 ஏக்கருக்கு ஒரே மாதிரி இருக்கு. சீக்கிரம் தண்ணி வடிக்க முடியாது. அப்படி இருக்கிற கட்டத்தில் நம்ம வந்து வடிகால் செம்மண் பகுதியில் இருக்கிறது ஈஸியாக நம்ம வடித்து சுலப்பு அதிகமாக இருந்ததுன்னு ஈஸியாக வடிச்சிடலாம். ஆனால் வந்து வடிகால் வசதி ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா துளியே இருந்ததுன்னா அதில் ஆக்சிஜன் கிடைக்காம பயிரினுடைய வேர்கள் வளர்ச்சி பருவத்தில் இப்போ நெல்லுன்னு பார்த்தோம்னா வளர்ச்சி பருவத்தில் வந்து அதனுடைய அது வந்து பயிர் நெல் அதாவது வடித்து தண்ணி வடிச்சு விட்டா கூட மீண்டு வந்துடும். தேவையான நியூட்ரியன்ஸ் கொடுத்தோம்னா மீண்டு. இப்போ மழை வந்து விட்டுடுச்சு அப்படின்னா நம்ம வந்து உடனே மேலுரம் இடுறது அல்லது மழை அறிவிப்பு பெறப்பட்ட உடனே வானிலை அறிக்கை பெறப்பட்ட போதே மேலுரம் இடுவது, பயிர் பாதுகாப்பு மருந்து அடிக்கிறதெல்லாம் அந்த அன்னைக்கு ஒத்தி வச்சு மழை போன பின்னாடி நம்மளுக்கு ஒரு ஏற்ற சூழ்நிலை வரும்போது அந்த மேலுரம் இடுவது, பயிர் பாதுகாப்பு மருந்து அடிக்கிறது,
அறுவடை இதெல்லாம் செய்யறதெல்லாம் நம்ம செய்யலாம். அதனால வந்து இது ஒண்ணு. அடுத்தது முக்கியமா மஞ்சள், வாழை, கரும்பு பயிர்கள் இதெல்லாம் வந்து ஆண்டு பயிர்கள்னு சொல்லலாம். இதுக்கு வந்து கண்டிப்பா வடிகால் வசதி ஏற்படுத்தினோம்னா இந்த பயிர்கள் எல்லாம் முழுவதுமா நம்ம காப்பாத்திடலாம். இதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதாவது வளர்ச்சி அதாவது குறைவான ஒரு நெல் மற்ற மாதிரி சின்ன பயிர்கள் சிறுதானிய பயிர்கள் தான் தண்ணியில முழுகுச்சுன்னா நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கதிர் பருவத்தில் அறுவடை பருவத்தில் பயிர் முழுகிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து நெல் மணிகள் முளைக்க ஆரம்பிக்கும். அப்ப பயிர் வந்து முழுவதுமா காப்பாற்ற முடியாது. வைக்கோலையும் காப்பாற்ற முடியாது, மணிகளையும் காப்பாற்ற முடியாது, பயிர் சுத்தமா அழுகியது. அப்ப அரசனுடைய நிதியுதவியோ இந்த மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல, அல்லது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இருந்தா பரவாயில்ல. மஞ்சள், வாழை, கரும்பு இந்த பயிர்கள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு பெருசா இதாகாது. வெறும் தண்ணி மட்டும்னா அதை வடிச்சுட்டு அந்த பயிர் முழுக்கும் நம்ம காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம். தென்னை பயிர், தென்னை எடுத்துட்டோம்னா மழை வந்தாலும் புயலோடு அதாவது காற்று அதிக வேகத்துல வரும்போது நம்ம தென்னை பயிரை காப்பாற்றணும். ஏன்னா போன இந்த நிசா புயல்ல பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை பயிர் வந்து இதாச்சு, முந்திரி பயிர் இதாச்சு. ஒரு விவசாயி மட்டும் என்ன செஞ்சாருன்னா தென்னை மட்டைகளை ஒரு 2 அடி விட்டு எல்லாம் வெட்டிட்டாரு. மேல இருக்கக்கூடிய குருத்து பகுதியை மட்டும் விட்டுட்டு சுத்தி இருக்கக்கூடிய மட்டையெல்லாம் 2 அடி விட்டு வெட்டினதுனால அந்த விவசாயி மட்டும் ஒரு 2-3 ஏக்கர்ல உள்ள தென்னை பயிரை முழுவதுமா காப்பாத்திட்டார். அந்த முத்தின காய்கள் அந்த மட்டைகள் எல்லாம் வெட்டி விட்டு அந்த தென்னை முழுக்கும் காப்பாத்திட்டாரு. அந்த ஊர்ல அந்த விவசாயி மட்டும் அதை கேள்விப்பட்டு செஞ்சதுனால அப்படி செஞ்சுட்டாரு. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய தென்னை பயிர் அதிக காற்றோடு புயல் வருது மழை வருது அப்படின்னா விவசாயிகள் இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தென்னை பயிரை காப்பாற்றிருக்கலாம். மற்ற பயிர்கள் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கிரவுண்ட் அதாவது காற்று அடித்து கீழே தள்ளாத அளவுக்கு கொஞ்சம் வந்து வெட்டி விட்டு நம்ம செய்யறத பண்ணலாம். அதனால வந்து விவசாயிகள் வானிலை அறிவிப்பை கண்டிப்பா நம்ம பார்க்கணும். பார்த்து அதற்கேற்றவாறு முன்கூட்டியே செய்யக்கூடிய அறுவடை நிலை பயிர்களை அறுவடை செஞ்சு பயிரினுடைய மணிகள் வைக்கோல் இதெல்லாம் நம்ம பொருளாதார இழப்பு ஏற்படாம நம்ம செஞ்சுக்கலாம். அதனால இந்த ஃப்ளட்டுங்கிறது இப்ப வந்து மழை அளவு மிக அதிகமா பெய்யுது. ஒரே நாள்ல 95 சென்டிமீட்டர் மழைங்கிறது நினைச்சு பார்க்க முடியாது. அடுத்தது கால்நடைகள், விவசாயிகள் அதிகமா நம்ம கால்நடை வளர்த்துறோம். அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு இன்சூரன்ஸு கண்டிப்பா அதுக்கும் வச்சுக்கணும். ஏன்னா விவசாயிகளுக்கு பெரிய வாழ்வாதாரம் பயிர்கள் பிளஸ் கால்நடை வளர்ப்பு தான். அதனால கால்நடைகளையும் நம்ம காப்பாற்றிக்கணும். மழைங்கிறது பயிர் இழப்பு மட்டும் கிடையாது, கால்நடைகளையும் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுவதன் மூலம் நம்ம செஞ்சு நம்ம பயிர் இழப்பை வந்து ஓரளவுக்கு செஞ்சுக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. அதனால விவசாயிகள் வெறும் மழைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா மழைங்கிறது அதிக அளவுல பெய்யுது, திடீர்னு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பெய்யறதுனால இதாகுது. டெல்டா பகுதியில் வந்து என்ன செய்யறோம்னா இன்னுமே டெல்டா பகுதியில அந்த நீர் ஓடைகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது அங்க நிறைய முட்செடிகள் அது இதெல்லாம் இருக்கு. மேலும் விவசாயிகள் வயலை சுற்றி ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சு ஒரு ட்ரைனேஜ் மாதிரி ஏற்படுத்தணும். எல்லா விவசாயிகளுமே ஏற்படுத்தணும்னா பெய்யக்கூடிய மழை தேங்காத அளவுக்கு ஓரளவுக்கு வயலோடு போய் ஓரளவுக்கு ட்ரைனேஜ் ஈஸியாக கொஞ்சம் மழையினுடைய இதை குறைக்கலாம். சில பகுதியில் நம்ம போட்டோஸ் எல்லாம் பார்க்குறோம், விவசாயிகள் வந்து இந்த மாதிரி எங்க பகுதியில் மழை பெஞ்சு பயிரெல்லாம் அழுகி போச்சுங்கிறாங்க. அந்த பயிர் வந்து சுத்தியுமே வந்து மரம் செடி முட்புதர்கள் இந்த மாதிரி இருக்கு. அதையெல்லாம் கிளீன் பண்ணி ட்ரைனேஜ் ஒரு அதனால வந்து விவசாயிகள் இந்த மழை காலத்துல இந்த வானிலை முன்னறிவிப்பை கண்டிப்பா நம்ம பார்த்து ஒவ்வொரு விவசாயியுமே நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு அந்த பயிர்களை காப்பாத்துறதுக்கு என்ன நடவடிக்கை செய்யணும். மேலும் வயலை சுற்றி இருக்கக்கூடிய முட்புதர்கள் அந்த முட்புதர்களை நீக்கி பைப்பெல்லாம் வச்சு விட்டோம்னா ஒரு வயலேருந்து இன்னொரு வயலுக்கு போயிடு. அல்லது அந்த ஓடைகள் மூட தண்ணி வந்து சீக்கிரமா மழை பெஞ்சு முடிச்ச உடனே மழை பெய்ய வெளியேறி அந்த பயிர் இழப்பை நம்ம குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால விவசாயிகள் இதை செய்யணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. மேலும் உழவன் ஆப்புங்கிற ஒரு ஆப் நம்ம வேளாண்மை துறை மூலம் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்தாங்க. அதை எல்லா விவசாயிகள் டவுன்லோட் பண்ணிட்டோம்னா மழை வானிலை முன்னறிவிப்பு அதுல ஒரு 9 வகையான பயன்கள் அதுல இருக்கு. அதை செய்யணும்னு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது.
அந்த பயோஃபியூல் படி சொன்னீங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து எத்தனால ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. எத்தனால் பிகாஸ் சுகர் கேன்ல இருந்து நிறைய இருக்கு, மொலாசஸ் கிடைக்குது, அதை கன்வெர்ட் பண்ணி எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய என்கரேஜ் பண்ண, அதாவது இன்க்ரீஸ் த ஷேர், ஐ மீன் பர்சன்டேஜ் இன் த பெட்ரோல். அதனால நாட்டுக்கு நன்மை. ஏன்னா இம்போர்ட் நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட் குறைக்கலாம். இப்ப நம்ம பழையபடியும் நம்ம அந்த ஜெட்ரோபா அந்த அளவுக்கு நமக்கு ஈவன் ஆஃப்டர் 20 years we are not made, I feel, I don't know, but I feel we are not made much headway. அது அப்படியே தான் கிடக்குது அந்த ப்ராஜெக்ட் எல்லாம். புதுசா நமக்கு இப்ப என்ன பண்றாங்கன்னா எத்தனால் தான் என்கரேஜ் பண்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து உண்டான்னு கேட்கிறேன் சார். உண்மைதான் சார். எத்தனால் வந்து பண்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 30% எத்தனால் கலக்கலாம்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டே பர்மிஷன் கொடுத்திருக்கு. தப்பு கிடையாது. இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய நிறைய வந்து தரிசு நிலங்களை வந்து நாம பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அந்த திட்டம் செயல்படுத்த திட்டம் வந்து கிராப் வந்து ஃபெயிலியர் இல்ல, கிராப் நல்லதான் வந்தது. ஆனா அந்த திட்டத்தில் தான் செயல் குறைபாடு இருந்தது. இன்சென்டிவ் கொடுக்கப்படாதால் அந்த பயிர் வந்து தூக்கி எறியப்பட்டது. அதனால வந்து அந்த திட்டம் வந்து நம்ம ஏற்கனவே செஞ்ச பயோடீசல் திட்டம் ஒரு நிரூபிக்கப்பட்ட திட்டம். இதுவும் நமக்கு வந்து சாத்தியம்தான். அதாவது எத்தனால் வந்து இப்பொழுது சொல்றது வந்து அதுவும் சாத்தியம்தான். பயோடீசல் ஜெட்ரோபா மூலம் பண்ணக்கூடிய பயோடீசல் ப்ரொடக்ஷன் ஹை சார் கம்பேர்ட் டு நீங்க இதுல ஜெட்ரோபால வந்து பயோடீசல்லாம் ஏதோ ஃபியூல் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்க இதுல வந்து நிறைய சுகர் கேன் கல்டிவேஷன் இருக்கனால நிறைய மொலசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது சாராயத்துக்கு ஒரு பக்கம் போகுது. இருந்தாலும் அதுல இருந்து நமக்கு ஃபியூல் எடுக்கும்போது ரொம்ப, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரேசில்லாம் ரொம்ப நல்லா எங்கேயோ போயிட்டாங்க. அத மாதிரி நம்ம நாட்டிலேயே அந்த மாதிரி பண்ணா ப்ராப்ளி இட் வில் ஹெல்ப் தி ஃபார்மர்ஸ். அவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வர்ற மாதிரி செய்யணும். செஞ்சா இன்னும் கூட கரும்பெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க, நிறைய எத்தனால் ப்ரொடக்ஷன் இருக்கும். நிச்சயமா சார். நமக்கு அந்த மாதிரி ஜெட்ரோபா அப்கோர்ஸ் நல்ல கிராப் தான். ஆனா என்னமோ அந்த லார்ஜ் ஸ்கேல் நல்ல கிராப் சார், அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. வாட் அபவுட் காம்படிஷன் ஃப்ரம் பாம் ஆயில் இதுக்கு பயோஃபியூலுக்கு? அவங்களும் ப்ராப்ளி தே மே திங்க் கன்வர்ஷன் இல்லையா? பாம் ஆயில் ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியா, இந்தோனேஷியாலாம். ஆமா, அங்க மலேசியாவில் தான் அதிகமா வந்து பாம் ஆயில் உற்பத்தி ஆகுது. மலேசியா, இந்தோனேஷியா ஆல்சோ ஈக்குவலி ஐ திங்க் தே ஆர் a big producer of palm oil. பார்க்கலாம். சரி, ஓகே, லெட் அஸ் see sir. Thank you sir. இது நிகழ்ச்சி ஒரு புதிய தகவலை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சி வந்து மழைக்காலத்தில் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய அறுவடை திசை நேர்த்திகள் என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.